மிளகா ஒரு சாக்கு இருந்துச்சுங்க. அதை வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சிடலான்ட்டுங்க. வெயில் நல்லா அடிக்குதுங்க. இந்த அடிக்கிற வெயிலில் காய போட்டோன்னா நல்லா மொறு மொறுன்னு காஞ்சிருங்க. நல்லா காய வச்சு ஒரு கவரில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா மொறு மொறுன்னு அப்படியே இருக்குங்க. கொஞ்ச நேரம் தான் வெயிலில் இருந்தேங்க, அவ்வளோ வெயில் அடிக்குது. மிளகா காய போட்டு வந்தாச்சுங்க. செம்ம வெயில், அடிக்கிற வெயிலுக்கு வந்து மிளகா நல்லா மொறு மொறுனே காஞ்சிரும்னு நினைக்கிறேன். என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 37 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் என்னோட சேனல் இருக்காங்க. ஆனால் அதுக்கு வந்து எனக்கு வந்து சில்வர் பட்டன் கிடைச்சிருக்கு. பார்க்குறீங்களா? முப்பத்தி 6 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு அம்மா வந்து பொக்குன்னு போயிடக்கூடாது அப்படின்ட்டு எனக்கு வந்து இப்பயே சில்வர் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க மேடம். இதுக்கு மேலே நான் ரியலாக சில்வர் பட்டன் வந்து வாங்காததோ உங்கள் கையில் தான் இருக்குது. நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்க, நான் மிளகாய் காய போட்டு வந்து இங்கே வீட்டில் நிறைய வேலை செஞ்சுட்டேன். ஈவினிங் ஆயிடுச்சு. ஈவினிங் தான் இந்த வீடியோ எடுத்துட்ருக்கேன். இப்போ போய் மிளகாய் எல்லாமே அள்ளிட்டு வந்துடலாங்க. மிளகா பார்த்தீங்கன்னா அடிக்கிற வெயிலுக்கு நல்லா காஞ்சிருச்சுங்க. எடுத்து நொறுக்கணும் அப்படின்னா அப்படியே தூள் தூளாக போகுதுங்க. இதில் பாதி மிளகாத்தூள் அரைக்கிறதுக்காக எடுத்து தனியாக வச்சுட்டேங்க. தேஷு தான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஏதோ டிஃப்ரெண்ட்டாக எடுத்துகிட்டு இருந்தாங்க. மிளகாயை நல்லா ஒரு கவரில் போட்டு நல்லா கட்டி வச்சுட்டேங்க. இன்னும் ஒரு 6 மாதத்துக்கு மிளகாய்க்கு கவலை இல்லைங்க.